முன்னுக்கு வந்தால் ஆரம்பி செய்வான். பின்னால் வரவங்களுக்கு வசதியாக இருக்கும். சஃபுகளை உதவிகளை விட்டுட்டு செய்யக்கூடாது. பின்னால் வரவர் உதச்சிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி முன்னால் வந்துருக்க ஆரம்பி செய்வான். இந்த உடம்பில் விட்டு நமக்கு இதுக்கு கோவில் செய்யக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் وعلى آله وأصحابه أجمعين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். ஸலாத்தும் ஸலாமும் இறை தூதர் இறுதி தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தொடர்ந்தவர்கள் துயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈண்டெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்துவிட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மன்னரைகளிலே வாழுகின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தை, இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தை மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வாலிபர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் தனிமை, கூட்டம், குடும்பம், கடல், கரை எதுவாக இருந்தாலும் என்னையும் உங்களையும் படைத்து என்னுடைய உள்ளத்திலும் உங்களுடைய உள்ளத்திலும் மறைத்து வைத்திருக்கிற அத்துணையையும் மறைந்து கொண்டு அவதானித்துக் கொண்டு பார்த்து கொண்டு கேட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த படைத்து ரப்புல் ஆலமீன் எல்லா சந்தர்ப்பத்திலும் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற பய உணர்வோடு இறையச்சத்தோடு நானும் நீங்களும் நடந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் வசியத்தாக சொன்னவனாய் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய அருளால் அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த ஒரு மாதத்தை அடைந்து அந்த மாதத்தில் அல்லாஹ்வுடைய அருளால் கியாமுல் லைல்களை தொழுது அந்த மாதத்தில் அல்லாஹ்வுடைய அருளால் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு நேர காலங்களோடு மஸ்ஜிதுகளிலே வந்து அமர்ந்து அல்லாஹ் கடமையாக்கிய ஃபர்தான சுன்னத்தான காரியங்கள் இபாதத்துக்கள் எல்லாவற்றையும் நானும் நீங்களும் செய்து அல்லாஹ்விடத்தில் இப்போது இந்த மாதம் என்னையும் உங்களையும் விட்டு பிரிகின்ற அந்திம காலகட்டத்தில் நானும் நீங்களும் இருக்கிறோம். நான் நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் இதுதான் இந்த ரமதானுடைய இறுதியான ஹுத்துபாவாக கூட இருக்கலாம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் மனிதனுக்கு பலதரப்பட்ட தர்பியத்துக்களை அல்லாஹ் இபாதத் ஊடாக அல்லாஹ் தஆலா வளர்க்க ஆசைப்படுகிறார். இந்த உலகத்தில் வாழுகிற மனிதன் சுவர்க்கம் போக வேண்டுமாக இருந்தால், அவன் சுவர்க்கத்தில் வாழ வேண்டுமாக இருந்தால், அவன் என்ன இபாதத் செய்தாலும் அவனிடத்தில் இன்றியமையாத ஒன்று எல்லா இபாதத்துக்களிலையும் இஹ்லாஸ் இருக்க வேண்டும். இஹ்லாஸ் இல்லாத எந்த ஒரு இபாதத்தை கொண்டும் நாம் சுவர்க்கம் போக முடியாது. ஆனால் இந்த உலகத்தில் நானும் நீங்களும் இஹ்லாஸை வளர்த்துக் கொள்வதற்கு
இந்த ரமலானை போல ஒரு சிறந்த பயிற்சியும் கிடையாது. சுவர்க்கம் போவதற்கு நாம் என்ன அமல்களை செய்தாலும் இஹ்லாஸ் இல்லை என்றால் நாம் சுவர்க்கம் போக முடியாது. இந்த இஹ்லாஸை நானும் நீங்களும் வளர்த்துக் கொள்வதற்கு எல்லா அமல்களையும் விடவும் மிக உயர்ந்த தர்பியத்தை தருகிற ஒரு வணக்கம் தான் இந்த ரமதான் என்பது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அதனாலதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்லுவதாக சொன்னார்கள், அஸ்ஸௌமுலி, நோன்பு எனக்குரியது, வ அன அஜ்ஸி பிஹி, அதற்குரிய கூலியை நானே வழங்குகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஏனென்றால் எல்லா இபாதத்தும் அல்லாஹ்வுக்கு உரியதுதான். ஆனால் இந்த நோன்பு மட்டும்தான் இஹ்லாஸை மாத்திரம் கொண்டது. இஹ்லாஸை மாத்திரம் கொண்டது. மற்றதில் சில நேரங்களில் முஹஸ்துதிகள் கலந்து விடலாம், பிறர் பார்ப்பதற்காக செய்து விடலாம், பிறரோடு சேர்ந்து நானும் நீங்களும் மற்றவர் புகழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த இபாதத்துக்களை இந்த மண்ணுக்கு மேலே நிறைவேற்றலாம். ஆனால் இந்த நோன்பை பொறுத்த மட்டும் இதுல இஹ்லாஸை தவிர வேற எதுவுமே கிடையாது தோழர்களே. அதனாலதான் இந்த நோன்புக்கு அல்லாஹ் சொல்லுகிற போது இந்த நோன்புக்கு சுவர்க்கம், அந்த சுவர்க்கத்துக்கு பெயர் ரையான். ஏனென்றால் இது இஹ்லாஸ் நிறைந்தது, இது இஹ்லாஸ் நிறைந்தது. அதனாலதான் நீங்க பார்ப்பீங்க, நிறைய ஹதீஸ்களை நீங்க படிக்கிற நேரம் பெரிய அமல்களோடு வந்தவர்கள் நரகம் போகிறார்கள், சின்ன சின்ன அமல்களோடு வந்தவர்கள் சுவர்க்கம் போகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரோடு இந்த பூமியில் நான் வாழ வேண்டும் என்று ஒரு நபித்தோழர் வாழ்ந்த காலத்தில், நான் மரணத்துக்கு பிறகும் அல்லாஹ்வுடைய தூதரே உங்களோடு வாழ வேண்டும் என்று கேட்ட நேரத்தில் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் போய் ஜிஹாது செய், போராடு, யுத்தத்தில் ஷஹீதாகு என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் போதிக்காமல் சின்ன 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 வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுத்தார்கள் என்பதை பார்க்கிறோம். முஸ்லிம்ல 843வது செய்தி, ரபியா இப்னு கஅப் அல்-அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்துல வாழ்ற போது ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்திலேயே இருப்பார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிதமத்தை செய்வார். ரசூலுல்லாஹ் வஸ்ரூம் போனால், இயற்கை தேவைகளை நிறைவேற்ற போனால் அல்லாஹ்வுடைய தூதருக்காக வேண்டி அந்த வஸ்ரூமுக்காக, இயற்கை தேவைக்காக தண்ணீரை கொண்டு வைப்பார்கள். இரவு நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இபாதத் செய்ய விரும்புகிற போது உது செய்வதற்காக தண்ணீரை கொண்டு வைப்பார்கள். இப்படியே பல நாட்கள் செய்தார்கள். ஆனால் காட்டிக்கொள்ளவே இல்லை, காட்டிக்கொள்ளவே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறார்கள், யாரப்பா இது? ஒவ்வொரு நாளும் எழுப்புகிற போது எனக்கு உது செய்ய தண்ணி வைக்கிற அந்த மனிதர் யாரு? ஒவ்வொரு நாளும் எழுப்புகிற போது எனக்கு தெரியாமல் இயற்கை தேவைகளை நான் நிறைவேற்றுவதற்காக எனக்கு பணிவிடை செய்கின்ற மனிதர் யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறார்கள், யாருமே இல்லை. அந்த நேரத்தில் ஒரு நாள் ரபியா இப்னு கஅப் அல்-அஸ்லமி ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்காக உது செய்வதற்காக தண்ணீரை கொண்டு வருகிற போது அல்லாஹ்வுடைய தூதர் கண்டு விட்டார்கள். யாருமே இல்லை தோழர்களே. ஊர், உலகம், சமூகம், நேரம், காலம் தூங்கிக் கொண்டிருக்கிறது. பகல் நேரம் கிடையாது, இரவு நேரம். பகல் நேரம் என்றால் 1000 பேர்கள் பார்ப்பார்கள். இரவு நேரம் எல்லாரும் தூங்குகிறார்கள். இறை தூதர் மாத்திரமே இருக்கிறார்கள். அவருக்கு மாத்திரமே பணிவிடை செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கண்டுவிட்டார்கள், ரபியா இப்னு கஅப் அஸ்லமியே, இவ்வளவு எனக்காக வேண்டி நீங்கள் இந்த பணிவிடை செய்கிறீர்களே, சல்லி, ஏதாவது கேளுங்கள், சல்லி, ஏதாவது கேளுங்கள் என்றார்கள். உடனே அந்த ஜானம் மறுமையில் வாழ்ந்தவர்கள், பசியோடு வாழ்ந்தவர்கள், வீடு வாசலை இழந்தவர்கள், மனைவி மக்களை இழந்தவர்கள், மார்க்கத்துக்காக தியாகம் செய்தவர்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், வறுமை கோட்டில் வாழ்ந்தவர்கள், உணவு உண்பதற்கு இல்லாமல் இருந்தவர்கள், ஆடைகள் உடுப்பதற்கு இல்லாமல் இருந்தவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அன்றைய சமூகத்திற்கு மத்தியிலே இவருக்கு கொடுங்கள் என்றால் அள்ளி கொடுத்திருப்பார்கள். ஆனால் அப்படிப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதர் தருவார் என்று தெரிந்து, வசதி இல்லாத நேரத்திலும், பொருளாதார கஷ்டமான காலத்திலும், உணவுகள் இல்லாத நேரத்திலும், யா ரசூலுல்லாஹ், எனக்கு எதுவுமே வேண்டாம் யா ரசூலுல்லாஹ், முராஃபகத்துக ஃபில் ஜன்னah, நான் இந்த உலகத்தில் உங்களோடு வாழ்வதைப் போல நான் மறுமையிலும் நான் மரணித்ததன் பிறகு அல்லாஹ்வுடைய தூதரே சுவர்க்கத்தில் உங்களோடு வாழ வேண்டும் யா ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அது இல்லப்பா, வேற ஏதாவது கேளு. இந்த ஹதீஸுக்கு இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் விளக்கம் சொல்லுகிற போது அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு சொல்கிறார்கள்,
இந்த விஷயத்தை விட்டுடு, உலகத்துல உள்ள உணவை கேளு, உடைய கேளு, ஏதாவது உலக காரியத்தை கேளு அப்படி என்றுதான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஆனா அவர் சொல்றார், எனக்கு உலகம் ஒன்றுமே வேண்டாம், அல்லாஹ்வுடைய தூதரே நாளை மறுமையில் நான் உங்களோடு சுவர்க்கத்தில் இருக்கணும், அதுக்கு நான் என்ன செய்யணும் என்று கேட்டார்கள். அப்பதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பிக்கத்ரத்தி சுஜூத், அதிகமான சுஜூதுகளை செய்யுங்கள், நாளை மறுமையில் என்னோடு நீங்கள் இருப்பீர்கள் என்றார்கள். நாளை மறுமையிலே என்னோடு நீங்கள் இருப்பீர்கள் என்றார்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த பூமியில சின்ன சின்ன சுஜூதுகள், சின்ன சின்ன இபாதத்துகள் இஹ்லாஸ் நிறைந்திருந்தா, இஹ்லாஸை எனக்கும் உங்களுக்கும் ஊட்டி வளர்க்கிற இந்த ரமலான், இந்த இஹ்லாஸை மாத்திரம் என் கல்விலும் உங்கள் கல்விலும் விதைத்து விட்டு இது விடைபெறுமாக இருந்தால் அறிந்து கொள்ளுங்கள், இன்ஷா அல்லாஹ் நானும் நீங்களும் செய்த அமல்களோடு நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழலாம், அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழலாம். பெரும் பெரும் அமல்கள் செய்து நாளை மறுமையில இஹ்லாஸ் இல்லை என்றால் நரகத்தை தவிர வேறு வழியே கிடையாது என்பதை ஹதீஸ் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகிறது. 2989வது செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் ஒரு யுத்தம் நடக்கிறது. உங்கள் எல்லோருக்குமே தெரிந்த வரலாற்று செய்தி. யுத்தம் என்பது என்ன தோழர்களே? ஒருவர் ஒருவரை கொல்லுவது, இரத்தங்கள் ஓட்டப்படுவது, அதற்கு பிறகு உலக வாழ்க்கை கிடையாது, மனைவி பிள்ளைகள் கிடையாது, வீடு வாசல் கிடையாது, சொத்து சுகம் கிடையாது, இந்த பூமியை விட்டு மறைந்து மண்ணறைக்குள் போவது, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் யுத்தம் என்பது. அந்த யுத்த களத்தில் ஒரு மனிதர் மிக தீவிரமாக போராடுகிறார். யுத்தத்தில் போராடுறதை விடவும் இந்த உலகத்துல என்னதான் அமல் இருக்குது சொல்லுங்க, என்னதான் அமல் இருக்குது சொல்லுங்க. யுத்தத்தில் போராடுவதே தலை சிறந்தது. ஒரு ஷஹீத் இந்த மண்ணுக்கு மேலே போராடி அவருடைய உடம்புல இருந்து ஒரு சொட்டு ரத்தம் இந்த மண்ணுக்கு மேலே விழுகிற போது அவருடைய அத்துணை பாவங்களும் மன்னிக்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் நேற்று பார்த்த ஹதீஸில் சுவர்க்கத்துக்கு போனபோது இளைஞர்களும் வயோதிபர்களும் மட்டுமே இருந்தார்கள். மிக அழகான மாளிகை யாருடையது என்று கேட்டேன். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்காக வேண்டி போராடி அந்த ஜிஹாது களத்திலே மரணித்து போன சுஹதாக்களுடைய சுவர்க்கம் என்று சொல்லப்பட்டது. சுவர்க்கம் தோழர்களே, எல்லா பாவமும் மன்னிக்கப்படுகிற சுவர்க்கம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த நேரத்தில் ஒரு சிறிய காயம் ஏற்படுகிறது. வலி தாங்க முடியாமல் மண்ணிலே ஈட்டியை குத்தி மார்புக்கு மத்தியிலே வைத்து தன் உயிரை அப்படியே மாய்த்துக் கொள்கிறார். இதற்கு மாத்திரம் ரசூலுல்லாஹ் அவருக்கு நரகம் என்று சொல்லவில்லை. இதற்கு மாத்திரம் ரசூலுல்லாஹ் தற்கொலை என்பது நரகம், அதுல இரண்டாவது கருத்து கிடையாது. ஆனால் அவர் ஏற்கனவே யுத்தத்தில் போராடுற நேரம் ஒரு சின்ன தங்கம் அல்லது ஒருவருடைய புருதா, ஒரு சின்ன துணிக்காக ஆசைப்பட்டு யுத்தத்தில் போராடுற நேரத்தில் இது எனக்கு கிடைச்சிடணும், நான் போராடுற இந்த யுத்தத்தில் இந்த துணி துண்டு அல்லது இந்த தங்க துண்டு இது எனக்கு கிடைத்தடணும் என்று எடுத்து வைத்துக் கொண்டுதான் போராடினார். அப்பதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபஸ்தஅஜலல் மௌத், மௌத்துக்காக அவசரப்பட்டுக் கொண்டார். பெரிய ஷஹீத் நரகம் போகிறார், சிறிய சுஜூத் அல்லாஹ்வுடைய தூதரோடு சொர்க்கம் போகிறார். பெரிய ஷஹீத் நரகம் போகிறார், 1-2 சுஜூதுகள் அல்லாஹ்வுடைய தூதரோடு சொர்க்கம் போகிறது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த உலகத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் பெரிய அறிவாளி. சூரத்துல் கஹஃபை வாசிக்கிறவர்களுக்கு தெரியும், குர்ஆனோடு தொடர்புள்ளவர்களுக்கு தெரியும், மூசா அலைஹிஸ்ஸலாம் பெரிய அறிவாளி. மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட அல்லாஹ் கேட்கிறான், உங்களை விட யாராவது அறிவாளிகள் இருக்கிறார்களா? உண்மையிலேயே அறிவாளி, அவர் நபி, அதுக்கு தகுதியானவர், அவ்வளவு பெரிய அறிவு மாற்றம் இருந்துச்சு. அவர் சொன்னார், இல்ல நான் தான் பெரிய அறிவாளி. ஓஹோ அப்படியா, நீங்க தான் பெரிய அறிவாளி. நபியாக இருந்தாலும் இஹ்லாஸ் இல்லை என்றால் உங்களுக்கும் சோதனை தான், உங்களுக்கும் சோதனை தான். அப்படி என்றால் நீங்க இன்ன இடத்துல ஒரு மனிதர் இருக்கிறார், போங்க. போற வழியில ஒரு பெரிய கடல்ல ஒரு சிறிய பறவை தன் சொண்ட போட்டு அந்த கடல் தண்ணியில ஒரு சொட்டு நீரை எடுத்துக் கொள்கிறது. அப்பதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் யோசித்தார்கள், கடல் போன்ற அறிவில எனக்கிட்ட இருக்கின்ற இந்த அறிவு கடல் தண்ணியில அந்த சின்ன பறவை தன் சொண்டினால் போட்டு எடுத்துக்கொண்ட ஒரு சொட்டு தண்ணீரை போலதானே எனக்கு அறிவு இருக்குது, எனக்கு அறிவு இருக்குது. ஒருவரை கூட்டிக்கிட்டு சாப்பாட்டை எடுத்துக்கிட்டு
மீனை பொறிச்சுக்கிட்டு போற வழியில தூக்கம் வருகிறது, நடந்து போறாங்க, இடையில பசி வருகிறது, சாப்பிடுவோமே என்று சாப்பாட்டை பிரிக்கிறாங்க. கொண்டு வந்த மீன் பாஞ்சி போகுது. கொண்டு வந்த மீன் அந்த இடம்தான் அந்த மனிதரை சந்திக்கிற இடம் என்று தேடி போன வரலாறு அல் குர்ஆன் எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகின்ற வரலாறு. காரணம், உங்களை விடவும் இந்த மண்ணுக்கு மேலே அறிவாளிகள் இருக்கிறார்கள். இஹ்லாஸ் என்பது மிக பிரதானமான கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே. அதனால இஹ்லாஸ் சுவர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அந்த இஹ்லாஸை எனக்கும் உங்களுக்கும் ஊட்டி வளர்ப்பது இந்த ரமதான் என்பதை மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நடிகார்கள் இந்த உலகத்துல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்துல அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் பக்கத்திலே இருக்கிறார்கள். 3882வது செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார்கள். ஒரு மனிதர் வருகிறார், வந்து கேட்கிறார், மத்தஸ்ஸா, மறுமையுடைய நாள் எப்போது வரும்? மறுமையுடைய நாள் எப்போது வரும்? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, வமா அத்ததலஹா, அந்த மறுமைக்காக நீங்கள் என்னத்தை சேர்த்து வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டார். அவர் சொன்னார், ஒன்றுமே இல்லை, வலாக்கின் இன்னி உஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, நான் அல்லாஹ்வையும் ரசூலையுமே நான் நம்பி இருக்கிறேன், அல்லாஹ்வையும் ரசூலையுமே நான் முஹப்பத் வைத்திருக்கிறேன், அன்பு வைத்திருக்கிறேன் அப்படின்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அஹ்பப்த, யாரை யார் நேசிக்கிறாரோ மறுமையில் அவர்களோடு அவர்கள் இருப்பார்கள். உடனே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஃபரஹ்னா பிகௌலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வார்த்தையை சொன்னபோது எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி மட்டும் கிடையாது, அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. ஏனென்றால் அன உஹிப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அபூபக்கர் வ உமர், நான் இந்த உலகத்தில் மிக மிக நேசத்துக்குரியவர்களாக அல்லாஹ்வுடைய தூதரை நான் நேசிக்கிறேன், அபூபக்கரை நான் நேசிக்கிறேன், உமரை நான் நேசிக்கிறேன். ஆனால் அல்லாஹ் நாளை மறுமையில் என்னை அவர்களோடு வைப்பான் என்று நான் ஆசைப்படுகிறேன். வ இல்லம் அமல் பிமிஸ்லி மா அமாலிஹிம், அவர்களை போல என்னால் அமல் செய்ய முடியாவிட்டால், அவர்களை நேசிப்பதினால் நாளை மறுமையில் நாம் அவர்களோடு சுவர்க்கத்தில் ஒன்றாக இருக்கலாமே, அவர்களை போல அமல் செய்யாவிட்டால் அவர்களை நேசிப்பதினால், அவர்களை நேசிப்பதினால். நீங்க பாருங்க, 349வது செய்தி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர், மரணத்தை பற்றி அடிக்கடி மக்கள் மன்றத்திலே போதித்தவர், மரணம் இந்த உலகத்தில் நிச்சயமானது என்பதை இந்த சமூகத்துக்கு ஊத்தி வளர்த்தவர், மறுமையும் மரணம்தான் எனக்கும் உங்களுக்கும் தீர்ப்பளிக்கிற நாள் என்ற அந்த செய்திகளை எல்லாம் மக்கள் மனங்களிலே ஆழமாக பதிவு செய்த அல்லாஹ்வுடைய தூதர் நானும் நீங்களும் செய்யாத ஒரு சுன்னாவை செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் பொதுமையவாதிக்கு போகிறார். எல்லாரும் அடக்கம் செய்யப்பட்ட பொதுமையவாதிக்கு நம்ம தானே மறந்துட்டோம். உம்மாட கபரை மறந்துட்டோம், பாப்பாட கபரை மறந்துட்டோம், உறவுகளின் கபரை மறந்துட்டோம். மனதை மாற்றிக் கொள்வதற்கு இந்த உலகத்திலே உள்ள ஒரு சிறந்த கவுன்சிலிங் கிடைக்கின்ற இடமே மன்னரை தானே போலர்களே. நம்ம யாரையோ விட்டுட்டு டாக்டர்மார தேடி போறோம். எனக்கு ஸ்ட்ரெஸ், எனக்கு மேனியா, எனக்கு போபியா, எனக்கு அந்த நோய், எனக்கு இந்த நோய், எனக்கு டிப்ரெஷன். நாங்க மெடிசினுக்கு எடிக்ட் ஆயிட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சமூகத்தை மையவாதிக்கு போக சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் போனார்கள். போனவுடன் சொன்னார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமுல் முஃமினீன், இந்த மன்னரில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற உறவுகளே, உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாகட்டும். இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் லலாஹிகூன், உங்களோடு நாங்களும் வந்துடுவோமே, நாங்களும் வந்துடுவோம். இப்ப மண்ணுக்கு மேல, நீங்க மண்ணுக்கு கீழே, அல்லாஹ் நாடினால் உங்களோடு மண்ணுக்கு கீழ் நாங்கள் வந்து விடுவோம் என்றார்கள். சஹாபாக்கள் எல்லாம் அழைத்திருக்கிறார். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்காக உங்களுக்காக ஒரு செய்தி சொன்னார். இந்த செய்தியை படிக்கிற எந்த ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருந்து கண்ணில் இருந்து கண்ணீர் கசியாமல் இருக்க முடியாது போலர்களே. அந்த நேரத்தில் சொன்னார்கள், வதித்து வதித்து, நான் ஆசைப்படுகிறேன், இந்த உலகத்தில் என்னுடைய இஹ்வான்களை காண நான் ஆசைப்படுகிறேன், என்ற இஹ்வான்களை காண நான் ஆசைப்படுகிறேன் என்றார். நின்ற சஹாபாக்கள், தோள் கொடுத்த சஹாபாக்கள், உயிரை கொடுத்த சஹாபாக்கள், ஊரை இழந்த சஹாபாக்கள், மனைவிகளை விதவையாக்கிய சஹாபாக்கள், பிள்ளைகளை அனாதையாக்கிய சஹாபாக்கள், வீடு வாசலை இழந்த சஹாபாக்கள், அந்த அவயங்களை அல்லாஹ்வுக்காக தியாகம்
சஹாபாக்கள் கேட்டார்கள், அவலஸ்னா இஹ்வான், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் உங்களுடைய இஹ்வான்கள் இல்லையா? நாங்கள் உங்களுடைய சகோதரர்கள் இல்லையா? இல்லை, நீங்கள் அல்லாஹ்வுடைய சகோதரர்கள். இந்த பூமியில் பிறந்து வர இருக்கிறார்கள், அவர்களை பார்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அவர்கள் பிறக்கவில்லை, அவர்கள் இந்த மண்ணுக்கு மேலே பிறப்பார்கள். நீங்கள் என்னுடைய அப்து மசாபி, நீங்கள் அல்லாஹ்வின் தோழர்கள், என்னுடைய சகோதரர்கள் இந்த மண்ணுக்கு மேலே இன்னும் பிறக்கவில்லை தோழர்களே, அவர்களை நான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அவர்களுக்காக நாளை வறுமையில் நான் ஹவுதுல் கௌதர் என்று சொல்லுகிற நீர் தடாகத்திலே நான் காத்துக் கொண்டிருப்பேன் என்றார். எனக்காக உங்களுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் நாளை வறுமையிலே ஹவுதுல் கௌதர் என்று சொல்லுகிற நீர் தடாகத்தில் காத்துக் கொண்டிருப்பார்கள். எனக்காக உங்களுக்காக என்னையும் உங்களையும் காணாத ரசூல் எனக்காக உங்களுக்காக ஹவுதுல் கௌதர் என்று சொல்லுகிற நீர் தடாகத்தில் காத்துக் கொண்டிருப்பார்கள். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், நாளை வறுமையில் நான் அந்த உறவுகளை காண்பதற்காக ஹவுதுல் கௌதரில் காத்துக் கொண்டிருப்பேன். அல்லாஹ் என்னையும் உங்களையும் அந்த கூட்டத்தில் ஆக்கட்டும். எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் இஹ்லாஸை தரட்டும். நானும் நீங்களும் செய்கிற சுஜூதுகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளட்டும். நானும் நீங்களும் செய்கிற தான தர்மத்தை அல்லாஹ் கபூல் செய்து கொள்ளட்டும். இந்த ரமதானில் பிடித்த நோம்பிலே உள்ள குறைகளை அல்லாஹ் மறைத்து மன்னித்து அதை நிறைவான கூலியை அல்லாஹ் தந்து நாளை மறுமையிலே அல்லாஹ் சுவர்க்கத்தின் நபிகளாரோடு வாழ்கிற உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் தரட்டும் கொள்கிறேன். அந்த நேரத்தில் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, ஹவுதுல் கௌதரில் நான் காத்துக் கொண்டிருப்பேன். பாலை விடவும் பெண்மையானது, தேனை விடவும் இனிப்பானது, வானத்திலே மின்னுகின்ற நட்சத்திரங்களிலே உள்ள அந்த அளவை விடவும் அதிகமான கவலைகள் நிறைந்த கிண்ணங்களோடு காத்துக் கொண்டிருப்பேன். அந்த நேரத்திலே இதுதான் தோழர்களை பார்க்க ரசூலுல்லாஹ்வை நானும் நீங்களும் பார்க்க வேண்டுமாக இருந்தார். அவருடைய கரத்தினால் நானும் நீங்களும் நீர் அருந்த வேண்டுமாக இருந்தார். இந்த பூமியில் என்னையும் உங்களையும் காண்பதற்கு முதல் அல்லாஹ்வுடைய தூதர் என்னையும் உங்களையும் பார்க்க வேண்டும் என்ற அந்த ஆசைக்கு நானும் நீங்களும் தகுதியான மனிதனாக இருந்தோமாக இருந்தால் இதுதான் நிபந்தனை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த மறுமையுடைய நாளையில் நான் ஹவுதுல் கௌதரிலே நிற்கிற போது ஒரு வழி தவறி வேறொரு மேய்ச்சல் நிலத்தில் மேய போன ஒரு குதிரையை ஒட்டகத்தை விரசுற மாதிரி, என்ன உதாரணம், வழி தவறி இன்னும் ஒரு காணியிலே போய் மேய போன ஒட்டகத்தை விரசுகிற மாதிரி அந்த நேரத்தில் வானவர்கள் சிலரை விரசுவார்கள், விரசுவார்கள். அவர்களினுடைய இஹ்வான்கள் விடுங்கள் என்று சொல்வேன். அப்போதுதான் எனக்கு சொல்லப்படும், நபியே, உங்களுடைய மரணத்துக்கு பிறகு நீங்கள் கொண்டு வந்த மார்க்கத்தில் இவர்கள் புதிய புதிய விதத்துக்களான காரண காரியங்களை கொண்டு சேர்த்தவர்கள் என்று சொல்லப்படும். அந்த நேரத்தில் உடனே நீங்க எல்லாம் தள்ளி போங்க அப்படி என்று நான் சொல்லுவேன். நான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய தூதருடைய அன்பு கரத்தால் ஹவுதுல் கௌதரில் நீர் தடாகத்தில் நானும் நீங்கள் தண்ணீர் அருந்த வேண்டுமா? அந்த முத்தான நபியுடைய முகத்தை பார்க்க வேண்டுமா? அவருக்கு பக்கத்தில் சுவர்க்கத்தில் வாழ வேண்டுமா? இந்த ஊரில் உள்ள, இந்த நாட்டில் உள்ள, இந்த சமூகத்தில் உள்ள பழமையான இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள் என்று தொடராக நானும் நீங்கள் நினைத்து கொண்டு செய்து வந்தோமே, நம் தாய், நம் தந்தை, நம் ஊர் வழமைகள் என்று மார்க்கத்தை மறந்து நானும் நீங்கள் வாழ்கிறோம் என்போர்களே, அந்த நிபந்தனையோடு இந்த மண்ணை சந்தித்தால் நாளை மறுமையில் எனக்கும் உங்களுக்கும் ஹவுதுல் கௌதரில் இருந்து நீர் கிடைக்கும். ஹவுதுல் கௌதரில் கிடைந்து அல்லாஹ் மீது ஆணையாக நீர் கிடையாது தோழர்களே. அதனாலதான் சொல்றோம், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த இபாதத்தை யாருக்குமே பயப்படாம, யாருக்குமே விட்டு கொடுக்காம, அல்லாஹ்வுக்கான அந்த இஹ்லாஸான எண்ணத்தோடு நான் நீங்கள் செய்தால் அல்லாஹ்வுடைய தூதரோடு சுவர்க்கத்தின் நாள் மறுமையில் ஒன்றாக இருக்கலாம் என்பதை உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். இஹ்லாஸ் தான் மிக பிரதானமான காரணம். இது பெரிய பள்ளி, இது சின்ன பள்ளி, அது ஏசி பள்ளி, இது ஓசி பள்ளி, அது இடிஞ்ச பள்ளி, இது இடியாத பள்ளி, அது ஊர் தலைமை என்ற கதைகளுக்கு அப்பா இது அல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய வேதம், இது அல்லாஹ்வுடைய தூதர், இது அல்லாஹ்வுடைய சுன்னத், இது பித்அத், இது சுன்னத் என்ற அந்த எண்ணத்தோடு இந்த உலகத்தில் நாளும் இருப்பார். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாளை மறுமையில எந்த நிகழ்வே இல்லாத அந்த மறுமையுடைய நாளையில் 660வது செய்தி, 662வது செய்தி, புகாரிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி, அடிக்கடி நீங்கள் கேட்ட செய்தி, பாடமாக்கிய செய்தி. அல்லாஹ் 7 சாராருக்கு நிழல் கொடுப்பாங்க. அதுல ஒரு சாரார் யார் தெரியுமா? தர்மம் செய்வாங்க. அவங்க தர்மம் செய்கிற நேரத்துல
வலது கையால கொடுத்தது இடது கைக்கு தெரியாது. அல்லாஹ் இக்லாஸ் இக்லாஸ் வலது கையால் கொடுப்பார்கள், இடது கைக்கு மாஷா அல்லாஹ் நிறைய உறவுகள் இருக்கிறாங்க. அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யட்டும். உங்களோட பொருளாதாரத்தில் அல்லாஹ் பரக்கத் யாருக்குமே தெரியாம தட்ட தடியில இரவு நேரங்களில் தேடி தேடி மக்களை உதவி செய்கிற நல்ல உள்ளம் கொண்ட ஊர் மக்கள் இந்த மக்கள். அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யட்டும். உங்களோட பொருளாதாரத்தில் எல்லாம் பரக்கத் செய்ய நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் எல்லாம் தரட்டும். அதுதான் இக்லாஸ் சொல்லுவாங்க. அது இருந்தால் அல்லாஹ்வுடைய நிழல். அந்த இக்லாஸ் இல்லை என்றால் நாளை வறுமையில் நிழல் கிடையாது என்பதை அல்லாஹ் தூதர் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். அதனால எவ்வளவு பெருசா கொண்டு போகிறோம் என்பதை விடவும் எவ்வளவு சிறுசாக இருந்தாலும் அந்த இக்லாஸோடு கொண்டு போனமாக இருந்தால் அதுதான் நிறைப்புதரோடு வாழ்வதற்கு ஒரே ஒரு தகுதி என்பதை நான் நீங்கள் புரிந்து இக்லாஸோடு வாழ்ந்து இக்லாஸோடு அமல்கள் செய்து இக்லாஸை போதிக்கிற இந்த ரமதானின் பாட தரபியத்தை பெற்று இதை எடுத்துக்கொண்டு நான் நீங்கள் நல்லவர்களை செய்தனால் மறுமையில் அல்லாஹ்வோடு அல்லாஹ்வுடைய தூதரோடு மறுமையில் சந்தோஷமாக சுவர்க்கத்தில் ஒன்றாக வாழுகின்ற அந்த உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு தந்தருள்வானாக. வாஹர வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد. கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு நாள் இந்த பூமியில் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கின்ற ஒரு காலம், அஹ்ஸாபுடைய யுத்தம் நடக்கின்ற நேரம். அந்த யுத்தம் நடக்கிற காலம் என்பது மிக குளிரான காலம். அப்படி குளிர். சவுதியில குவைத்துல குளிர் அடித்தால் தாங்க முடியாது போல. அவ்வளவு வேலைக்கு போனவர்களுக்கு தெரியும். கால் மூடிக்குவாங்க, காலை மூடிக்குவாங்க, ஒன்றுக்கு ரெண்டு ஜெக்கெட்டை போட்டுக்குவாங்க, வெளியில வர முடியாது. அவ்வளவு சூடாக இருக்கும். இப்ப இவ்வளவு பில்டிங் கட்டடங்கள் வந்த காலத்தில் எந்த விதமான கட்டடமும் இல்லாத காலத்துல எப்படி இருக்கும் பாலைவனத்துக்கு, எப்படி இருக்கும் அந்த காலத்துல அந்த குளிர் நினைத்து பாருங்கள். வேலைக்கு போனவர்கள் உணர்ந்து பாருங்கள். அந்த நேரத்தில் நீங்கள் நிச்சயமாக ரசூலுல்லாஹி சஹாபாக்களை நினைத்து பாருங்கள். எவ்வளவு கஷ்டப்பட்டு, மனைவிக்கு தெரியாது, ஊருக்கு தெரியாது, உலகத்துக்கு தெரியாது, எவ்வளவு சோதனைப்பட்டிருக்கும். அப்படி அந்த காலத்தில் அவ்வளவு குளிரான நேரம். முஸ்லிம்ல 3662வது செய்தி, முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் அஹ்ஸாபுடைய யுத்தத்துக்காக வந்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் கூடாரத்துக்குள்ள குளிர் அப்படியே போர்வையால போர்த்தி கொண்டு தூங்கிக் கொண்டே இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, உங்களில் யாரப்பா தயாராக இருக்கிறீங்க? எதிரிகளுடைய தரப்புல போய் அந்த எதிரிகள் எப்படி பலவீனத்தோடு இருக்கிறார்கள் என்ற அந்த செய்திகளை அறிந்து கொண்டு எனக்கிட்ட வந்து சொல்றதுக்கு யாரு தயார்? ஹுதைஃபத்துடைய மாணி சொல்றாங்க, யாருமே தயார் கிடையாது, எங்களுக்கு வெளியில போக முடியல, அவ்வளவு கூதல். ரசூலுல்லாஹ் ஏதாவது கேட்டால் உடனே செய்துடுவோம். அதை கேட்டார்கள், எங்களால் போக முடியல, நாங்கள் எல்லாரும் போர்வைக்குள் சுருண்டு கொண்டே இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு தடவை கேட்டார்கள், எல்லாருக்கும் கேட்டது ஆனால் எழும்பவில்லை. இரண்டாவது தடவை கேட்டார்கள், கேட்டது எழும்பவில்லை. மூன்றாவது தடவையும் கேட்டார்கள், யாரப்பா தயார்? எதிரிகளுடைய பக்கம் என்ன நடக்குது என்று யாராவது போய் உளவறிந்து வந்து சொல்லுங்களே. அப்படி சொன்னால் தோழர்களே, அவர் நாள வறுமையில் என்னோடு சுவர்க்கத்தில் இருப்பார்கள். 3 தடவை சொன்னார்கள். அப்படி சொல்லியும் சஹாபாக்கள் எழும்பல்ல தோழர்களே. போய் பார்த்து வந்து சொன்னால் என்னோடு நீங்கள் சுவர்க்கத்தில் இருப்பீர்கள் என்று சொல்லியும் சஹாபாக்கள் எழும்பல். சுவர்க்கம் என்றும் அவர்கள் எழும்ப மாட்டார்கள். அப்படி என்றால் அதையும் தாண்டிய கூதல், அதையும் தாண்டிய கஷ்டம். இந்த நேரத்தில் யாரும் எழுப்பாத நேரம் ரசூலுல்லாஹ் ஹுதைஃபத்துல் யமானி கும் எழும்புங்க என்றார். அல்லாஹ்வுடைய தூதர் என் பேரை சொல்லிவிட்டார்களே, எழும்பிக் கொண்டே போங்க, எதிரிகளுடைய பக்கம் என்ன நடக்குது என்று போய் பார்த்துட்டு வந்து தகவலை சொல்லுங்க. போற சரி, ஆனா போய் அங்க இருக்கிற ஆட்களோட சண்டை பிடிச்சு குழப்பிடக்கூடாது. சரியா ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன போது நான் போக ஆரம்பித்தேன். நெருப்பு தண்ணியில் நடந்து போவதை போல சூட்டை உணர்ந்தேன். நெருப்பு தண்ணியில் நடந்து போவதை போல நான் சூட்டை உணர்ந்தேன். அவ்வளவு கூதலான நேரத்தில் அனல் காத்தோடு நான் போக ஆரம்பித்தேன். அங்க போய் பார்க்கிறேன், அபூ சுஃபியான் நெருப்பை மூட்டி கூதல்ல முதுக பின்னால வச்சு நெருப்புல கூதல் காஞ்சி கொண்டிருக்கிறாங்க.
அப்படியே ஈட்டியை எடுத்து கொண்டுடுவோமா அப்படி என்று யோசித்த போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யுத்தத்தை புறப்படாது. ஞாபகம் வந்தது, அப்படியே நின்று கொண்டு அந்த நேரத்தில் யாரோ நமக்குள்ள புதிய ஆளுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சலசலப்பு ஏற்படுது. உடனே அங்கு ஒரு அறிவிப்பு செய்யப்பட்டது, யாரோ வந்திருக்கிறார், ஒரு எதிரி, அவரை உடனடியாக பிடிக்க வேண்டும். பிடிப்பதற்கு ஒரே ஒரு திட்டம், உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவர்கள் கையை பிடிச்சு யார் யார் என்று அறிமுகமாகிக் கொள்ளுங்கள், அறிமுகம் இல்லாதவர் தான் புதிதாக நுழைந்தவர் என்றார். உடனே நான் என்ன செய்தேன் என்றால், எனக்கு பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு உன் பேர் என்னடா என்று நான் முதல் கேட்டுக்கொண்டேன். அவன் நினைச்சுக்கிட்டான், ஓஹோ நான் அவங்களோட ஆள்தான் என்று அவன் நினைத்துக் கொண்டான். அவன் கேட்டிருந்தால் நான் மாட்டே இருப்பேன். நான் கேட்டதால் அவன் நினைத்துக் கொண்டான், நானும் அவர்களுடைய ஆள் என்று நினைத்துக் கொண்டான். அந்த நேரத்தில் இருந்து எல்லா தகவல்களையும் பார்த்து இரகசியமாக இறைக்குதிரெடுத்து நான் வருகிற நேரத்தில் எல்லா சகாபாக்களும் தூங்கிக் கொண்டிருக்கிறார். எல்லா சகாபாக்களும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், யாரையும் காணவில்லை. அவ்வளவு பூதல், எல்லாரும் போர்வைக்குள் சுருண்டு கொண்டிருக்கிறார்கள். ஜாம நேரம், இரவு நேரம். முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே எழும்பி தொழுது கொண்டே இருந்தார். இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர். நாம் ஏன் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க வேண்டும்? ஏன் விதத்திலே இருந்து தூரமாக்க வேண்டும்? ஏன் சிறுக்கிலே இருந்து தூரமாக்க வேண்டும்? ஏன் மார்க்கத்துக்கு முரணான காரியத்திலே இருந்து ஓரமாக வேண்டும் என்று தெரியுமா? இந்த உலகத்தில் ஊர் தூங்கிய நேரத்தில், சமூகம் தூங்கிய நேரத்தில் தன் தூக்கத்தை இழந்தவர். இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு நெருப்பு பற்ற வைக்கப்படுகிறது, அந்த நெருப்பிலே சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாம் இது நெருப்பு நம்மளை அழித்து விடும் என்று தெரியாமல் அந்த நெருப்புக்குள்ளே வந்து விழுகிறது. விழுந்த போதுதான் அந்த நெருப்பை அந்த பூச்சிகளை எல்லாம் கடித்து விடுகிறது. தோழர்களே, நான் இந்த பூச்சிகள் எல்லாம் இந்த நெருப்புக்குள் வந்து விழுகிற போதும் அந்த பூச்சிகளை தடுப்பதை போல இந்த நரகத்துக்குள் நீங்கள் யாரும் போய்விடக் கூடாது என்பதற்காக நான் உங்களை தடுத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு காவலன் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அதனால் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க வேண்டும். நெருப்புக்குள் பூச்சிகள் எல்லாம் வந்து விழுந்து கருகி விடுமே, அது போன்று இல்லாமல் அதை தடுப்பதை போல நீங்கள் தான் இந்த நெருப்புக்குள்ள வராமல் உங்களை பாதுகாக்கிற ஒரு அரணாக இருப்பேன் என்ற அல்லாஹ்வுடைய தூதர். ரசூலுல்லாஹ் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். எல்லா தகவல்களையும் நான் வந்து சொன்னேன். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நேரத்தில் தனக்கு இருந்த ஒரு போர்வையால் என்னை போர்த்தி விட்டார்கள். அதற்கு பிறகுதான் நான் குளிரையே உணர்ந்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் போர்த்தி விட்டு சொன்னார்கள், நாளை மறுமையில் நீங்கள் எனக்கு பக்கத்தில் சுவர்க்கத்தில் இருப்பீர்கள் தான். நாளை மறுமையில் நீங்கள் எனக்கு பக்கத்தில் சுவர்க்கத்தில் இருப்பீர்கள். உதைஃபத்துல் யமானியே என்றார்கள். எனக்கு தூக்கம் போய்விட்டது, அதிகாலை ஆகினது. அல்லாஹ்வுடைய தூதர் வந்தார்கள், யா ஹுதைஃபா, யா நௌமா, தூக்கம் முந்தே எழும்பி தொழு என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்றார்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த உலகத்தில் நான் முகழ்கிற காலத்தில் எந்த இபாதத்தோடு சேர்ந்து இஹ்லாஸ் இருக்கிறதோ அது வெற்றியை சேர்க்கும். எந்த இபாதத் இறை தூதருக்கு முரணாக இருக்கிறதோ அது பெருசாக இருந்தாலும் நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்பதில் எள்ளி முனையளவு கூட கிடையாது. செய்கின்ற இபாதத்தை இஹ்லாஸாக செய்து அந்த இஹ்லாஸை போற்றி வளர்க்கின்ற இந்த ரமலானை சரியாக பயன்படுத்திக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாக்களை பேணி நடத்துகின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து மரணிக்க அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை செய்வானாக. வாஹர் அல்வான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.